இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக ஆகியிருக்கிறார். இவருடைய அரசியல் பயணம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. இருவரும் கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு வருகின்றன. தேசிய கட்சிகளுக்கிடையே போட்டி இருக்கிறது, கூட்டணி சலசலப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட வேண்டும். பல சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கிடையே இவர் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இன்னும் கட்சி பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தன்னுடைய படங்களை முடித்துவிட்டு முழுவதுமாக அரசியல் பணி செய்ய போகிறேன் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார். ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் முன் செல்லும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 2026 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் தன்னுடைய இலக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையையும் சலசலப்பையும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியையும் அளித்திருக்கிறார். சில நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் போன இந்த காலத்தில் தன்னுடைய பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு களத்தில் இறங்கியிருக்கிறாரு விஜய். ரசிகர்கள்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது எப்படி, கட்சி கட்டமைப்பை ஏற்படுத்துவது எப்படி, இதற்கான பணிகளை நாங்கள் இந்த 2 ஆண்டுகளில் செய்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னுடைய முதல் மாநாடு, ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடை நடத்தி அந்த மாநாட்டுக்கு அப்புறம் கட்சி பணியை முழுமையாக செய்யணும். அந்த கட்சி மாநாட்டில் தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல வர வச்சு ஒரு பிரம்மாண்ட மாநாடை நடத்தணும் அப்படின்றது விஜயனுடைய ஆசையாக தான் இருக்குது. ஏற்கனவே மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அவர் வழங்கினதும் ஒரு பெரிய ஹிட்டான நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த மாநில மாநாடு எப்போ நடக்க போகுது, யாரெல்லாம் அதில் கலந்துக்க போகிறாங்க, எவ்வளோ க்ரௌடு வரப்போகுது அப்படின்றதையும் தாண்டி இந்த மாநாடை எங்கே நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அந்த வகையில் இந்த மாநாடு நடத்தக்கூடிய இடத்தை தேர்வு செய்கிறதுல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தொடர்ந்து தீவிரமாக பணியாற்றிட்டு வராரு. இந்த நிலையில் திருச்சி சிறுகனூரில் மாநாடு நடக்கக்கூடிய அந்த திடலில் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்துச்சு. இப்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லியம்பாளையம், தலைவாசல் இந்த இடங்களில் இந்த மாநாடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். அந்த இடத்துக்கு நேராக போய் புசி ஆனந்த் ஆய்வு செய்தார் அப்படின்ற தகவலும் இருக்குது. ஒரு மாநில மாநாடு, ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை எப்படி ஒருங்கிணைக்க போகிறாங்க, இது மாதிரியான பல கேள்விகள் நம்முடைய இருக்குது. இந்த நிலையில தான் இந்த இடம் எங்கே தேர்வு செய்யப்பட போகிறது, இதற்கான பணிகளை முழு வீச்சில் செய்துட்டு வராங்க. பார்க்கலாம் இந்த முதல் மாநில மாநாடு, தாவேகாவின் முதல் மாநில மாநாடு எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு.